శ్రీనివాస శ్రీ వెంకటేశ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்போல் ஸ்ரீ திருவண்ணாமலை கிரிவலம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவண்ணாமலை கிரிவலத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது புனிதமான அருணாச்சல மலையை வலம் வரும் ஒரு பக்தி மிகுந்த ஆன்மீக நடைமுறையாகும். மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கிரிவல மன அமைதியை அளித்து மன அழுத்தத்தை குறைத்து ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. மலையே தெய்வமாகும். திருவண்ணாமலையின் அருணாச்சல மலைதான் சிவபெருமான் சுரூபமாக அனைத்து மக்களிடமும் கருதப்படுகிறார்கள். எனவே கோயிலுக்குள் இறைவன் வளம் வருவதைப் போல மலை வளம் வருவதே கிரிவலமாகும். இதனை பௌர்ணமி தினங்களில் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டால் அனைத்து நன்மையும் பாரம்போல் சிவபெருமானே கொடுப்பதாக ஐதீகமாகும். இது மாபெரும் அக்னிஸ்தலமாக விளங்குகிறது. பஞ்சபூத தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய அக்னிஸ்தலமாக கருதப்படுகிறது. கிரிவலம் ஒரு தியான பயிற்சியின் போன்றது. இது மனதை ஒருமுகப்படுத்துவதாகவும் மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நன்மையை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. கிரிவலம் செய்வது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த வழிமுறையாக கருதப்படுகிறது. பௌர்ணமி நாட்கள் கிரிவலம் செல்வது மிகவும் புனிதத்தன்மையாக இருக்கிறது. அன்று சந்திரன் கதிர்கள் வழியாக இறைவன் அருள் செய்வதாகவும் கிரிவலம் செய்பவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக இங்கே லிங்க வழிபாடுதான் மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்கவுள்ளது. கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம் போன்ற அஷ்டலிங்கங்கள் இருக்கின்றன. இந்த லிங்கங்களில் நின்று பிரார்த்தனை செய்வது சிறப்பம்சம் மற்றும் தவம் பக்தியும் இருந்து மாபெரும் சிறப்பம்சத்தை தரக்கூடிய கிரிவலம் அம்சமாகும். பக்தர்கள் இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தை பக்தி மற்றும் தவத்தின் ஒரு வடிவமாக நடந்து செல்லுகிறார்கள். அந்த 14 கிலோமீட்டரை 4 அடிகள் தூரம் போன்று சித்தரித்து அவ்வளவு அற்புதமாக ஒரு பழத்தை எவ்வாறு சுவைத்து சாப்பிடுகிறார்களோ அதுபோல அந்த 14 கிலோமீட்டரையும் அதனை கடந்து அந்த கிரிவலத்தை மேற்கொண்டு நடந்து பக்தர்கள் வருவது மாபெரும் சிறப்பம்சம். பொதுவாக ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி என்று கிரிவலம் நடைபெறுகிறது. அதிலும் தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் இந்த கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பம்சமாக இருந்தது. கிரிவலம் செல்லும் போது மன அமைதியுடன் பக்தி மற்றும் தியானத்துடன் மலை வளம் வருவது என்பதே மாபெரும் சிறப்பம்சமாக இருந்து வருகிறது. அவ்வளவு சிறப்பம்சம் மிகுந்த இந்த கிரிவலத்தை மேற்கொண்டு வந்தால் முக்கியத்துவமாகவே இருக்கிறது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக இருக்கிறார். எனவே கோவிலில் இறைவன் வளம் வருவதைப் போல மலையை வளம் வரும் வழமை இங்குள்ளது. மலையை சுற்றி வர 2 வழிகள் இருக்கின்றன. மலையை ஒட்டி செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக திகழ்கிறது. மலையை சுற்றியுள்ள பாதையை ஜடவர்ம விக்ரம பாண்டியன் கிபி 1840 இந்த திருப்பணி செய்யப்பட்டது. பொதுவாக மக்கள் வள்ளம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் என 8 வகையான லிங்கங்களும் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்திருப்பது மாபெரும் சிறப்பம்சம். இந்த சமாதிகளை நீங்கள் மனசார வழிபட வேண்டும். இவர்கள் எல்லாம் இந்த சமாதியில் இருப்பவர்களெல்லாம் இந்த பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவதாகவும் போற்றப்படுகிறது. எல்லா நட்சத்திரங்களும் மலை மக்கள் வளம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வளம் வருதல் சிறப்பம்சத்தை தரவல்லது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளாலும் அழியாமலும் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிராத யுகத்தில் அக்னி மலையாகும், திரேய யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபார யுகத்தில் பொன் மலையாகும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. 8 திக்களும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுவ இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் தேவாரத்தில் புகழ்பாடி ஆதி அண்ணாமலையார் திருக்கோவில் மலை விளப்பாதையில் தான் அமைந்திருப்பது மாபெரும் சிறப்பம்சம். இந்த மலையை சுற்றியுள்ள 14 கிலோமீட்டர் தூரம் அற்புதமானவை. இம்மலையில் இன்னும் பக்தர்கள் பலும்
இருக்கிறார்கள். அதாவது சித்தர்கள் பலர் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள் என வரலாறு கூறுகிறது. மலையை வளம் மறுபுவ மனிதன் இடப்பாக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வளப்பாக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஐதீகமாகும். கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சர நாமத்தையோ நமச்சிவாய சிவநமச்சிவாய் அல்லது திருமுறைகளோ தேவாரமோ திருவாசகமோ உச்சரித்து கொண்டே செல்ல வேண்டும். அதை தவிர்த்து வேற எதையும் பேசிக்கொண்டு செல்லக்கூடாது. அதாவது கிரிவலத்தை முழு முதல் தினமும் வரமுள் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டே செல்ல வேண்டும். வேற குடும்ப கதையோ அங்கு நடக்கும் ஏதேனும் கடன் பிரச்சனையோ வீட்டில் இருக்கும் ஏதேனும் தொல்லையோ அதனை நினைத்து கொண்டு செல்ல வேண்டாம். எந்த பிரச்சனையோ அதனை ஒருமுகப்படுத்தி வரமுள் சிவபெருமானை நினைத்து நடக்க துவங்கினால் அப்படியே நடந்து கொண்டு சிவச்சிந்தனையிலேயே அந்த கிரிவலத்தை முடிக்க வேண்டும். அவசர அவசரமாகவோ வேகமாகவோ அல்லாத மற்றவர்கள் இடித்து கொண்டு செல்லக்கூடாது. மலைப்பாதையில் அஷ்டலிங்கங்கள் நந்திகள் 300க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கின்றன. இந்திரலிங்கம் கிழக்கு திசை கிரிவலத்தில் முதலாவது லிங்கமாக இருக்கிறது. அக்னிலிங்கம் தென்கிழக்கு செங்கம் சாலையில் அமைந்துள்ள 2வது லிங்கமாகும். யமலிங்கம் தெற்கு கிரிவல பாதையில் ராஜகோபுரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள 3வது லிங்கம். நிருதிலிங்கம் தென்மேற்கு கிழக்கு பாதையில் 4வது லிங்கமாக இருக்கிறது. வருணலிங்கம் மேற்கு ராஜகோபுரத்தில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. வாயுலிங்கம் வடமேற்கு கிரிவல பாதையில் 6வது இடத்தில் அமைந்திருக்கிறது. குபேரலிங்கம் கிரிவல பாதையில் 7வதாக அமைந்துள்ளது. ஈசன்யலிங்கம் வடகிழக்கு 8வதாக அமைந்திருக்கிறது. இந்த லிங்கங்களை மனதார தியானித்து விட்டு சித்தர்களை நினைத்து அவர்களை நினைத்து வழிபட்டு வாருங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் அந்த பரமோட் சிவபெருமானை நினைத்து கிரிவலத்தை மேற்கொண்டு வந்தால் அந்த மாதம் முழுவதும் மாபெரும் தொழில் வளர்ச்சியும் எதை நினைத்து அங்கு சென்றீர்களோ அதனை முடித்து கொண்டு அடுத்த மாதத்தில் அற்புதமாக மகிழ்ச்சியாக அங்கு சென்று மீண்டும் கிரிவலத்தை மேற்கொள்ள அந்த சிவனடியார் அதாவது அந்த சிவபெருமானை அந்த சிவனடியார்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.